ஓம் சாந்தி. 19/7/23 காலை முரளி பாப்தாதா மதுபன். கேள்வி பதில்கள் பார்ப்போமா? முதல் கேள்வி, இந்த பிறவி மிகவும் விலைமதிப்பற்றது ஏன்? பதில், ஏனென்றால் சுயம் தந்தை உங்களுக்கு சேவை செய்கிறார். அதனால்தான் இந்த லைஃப் அல்லது இந்த பிறவி விலை மதிப்பற்றது. ஏனென்றால் சுயம் தந்தை உங்களுக்கு சேவை செய்கிறார். லட்சியம் என்ற சோப் மூலம் உங்கள் துணியை, அதாவது ஆத்மாவை சுத்தம் செய்கிறார். இரண்டாவது, சொந்த குழந்தைகள் மற்றும் மாற்றாந்தாய் குழந்தைகள் என்று ஏன் சொல்லப்படுகிறது? போயிடுவோம். பதில், யார் சொந்த குழந்தைகள் ஆகிறார்களோ அவர்கள் பாபா நாங்கள் தூய்மையாகி ஆஸ்தி அடைவோம், முழு ஆஸ்தி அடைவோம் என்று உறுதிமொழி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட தூய்மையானவர்கள்தான் சிம்ஹாசனத்தில் அமரக்கூடிய வாரிஸ் ஆகிறார்கள். மாற்றாந்தாய் குழந்தைகள் பிறகு பிரஜையில் சென்று விடுவார்கள். மூன்றாவது கேள்வி, நாம் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? யார் யார் என்னென்ன வயசுக்காரங்களோ அவங்க என்ன செய்யணும்? அவங்கள போலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் கொடுத்து தனக்கு சமமாக மாற்றிக்கணும். தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். முள்ளிலிருந்து மொட்டாக்கி மொட்டிலிருந்து மலராக்க வேண்டும் மற்றும் ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். முள்ளிலிருந்து மொட்டாகி மொட்டிலிருந்து மலராக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். புதிய மரத்தின் நாற்று நட வேண்டும். நான்காவது, விகர்மங்களை வென்றவர்களாக யார் ஆகுவார்கள்? கர்மங்களின் ஆழமான விளைவுகளை அறிந்தவராகி தர்மராஜ் புரியின் தண்டனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடியவர்கள்தான் விகர்மங்களை வென்றவர்களாக ஆகுவார்கள். யார் தந்தையின் கழுத்து மாலையாக ஆகுவார்கள்? யார் உடல் மனம் பணத்தின் மூலம் தந்தைக்கு முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணம் ஆகிறார்களோ அவர்கள்தான் கழுத்து மாலையாக ஆகுவார்கள். Fill up the blanks. உங்களை டேஷில் மீண்டும் அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அளவற்ற சுகத்தில். இரண்டாவது, தந்தை கூறுகிறார் டேஷ் ஆகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று. அஷரீரியாகி. மூன்றாவது, யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் டேஷில் அமருவார்கள், தாய் தந்தையின் சிம்மாசனத்தில் அமருவார்கள். நான்காவது, ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் டேஷ் விடுவார்கள், கீழே விழுந்து விடுவார்கள். அஞ்சாவது, இங்கேயே இங்கே செய்யும் தண்டனையின் அனுபவத்தை தான் டேஷ் என்று சொல்லப்படுகிறது. இங்கே செய்யும் தண்டனையின் அனுபவத்தை தான் இங்கே அனுபவிக்கும் தண்டனை தான் தர்மராஜ் புரி என்று சொல்லப்படுகிறது. இங்கே அனுபவிக்கும் தண்டனையின் அனுபவத்தை தான் தர்மராஜ் புரி என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது, எவ்வளவு டேஷோ அவ்வளவேதான் டேஷாக ஆகுவார்கள். பணிவானவர்கள், பேர் புகழ் மரியாதை
இதுல இருந்து விடுபட்டவர்களோ அவ்வளவு கவலையற்ற சக்கரவர்த்திகள். நிர்மானுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று மான்சே பரே, இன்னொன்று பணிவு. எது சூட் ஆகுதோ அது எடுத்துக்கோங்க. நிர்மான்